கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை உடனடியாக தண்டிக்க வலியுறுத்தி மாபெரும் மனித சங்கிலி போராட்டம். ஆதாரங்களை அளிப்பதே போலீஸ் தான் என பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு. இந்தியாவில் முதல் முறையாக குரங்கம்மை கண்டுபிடிப்பு. வெளிநாட்டில் இருந்து வந்த ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டு தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். டெல்லியில் இன்று நடைபெறுகிறது 54வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு உட்பட ஆன்லைன் பரிவர்த்தனைகளுக்கு 18% ஜிஎஸ்டி கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு திட்டம். கேரள மாநிலம் குருவாயூர் ஆலயத்தில் நேற்று ஒரே நாளில் நடைபெற்ற 354 திருமணங்கள். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற 227 திருமணங்களே இதுவரை அதிகபட்சமாக இருந்த நிலையில் அந்த சாதனை தற்போது முறியடிக்கப்பட்டுள்ளது. காலை 4 மணி முதலே திருமணங்கள் தொடங்கியதால் குருவாயூர் ஆலயம் விழா கோலம் பூண்டது. நடிகர் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கோட் திரைப்படத்தின் மேக்கிங் வீடியோ வெளியானது. அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள், பாடல் காட்சிகள் என கலவையாக உள்ள தி கோட் மேக்கிங் வீடியோவை கொண்டாடும் விஜய் ரசிகர்கள். பயம் காரணமாகவே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முதலமைச்சர் முன்வரவில்லை என அன்புமணி விமர்சனம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பஞ்சாயத்து தலைவருக்கு கூட உரிமை உள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதா என்றும் கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அன்புமணி காட்டம். நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் ஞானவேல் ராஜா இயக்கத்தில் உருவாக்கி உள்ள வேட்டையன் திரைப்படத்தின் மனசிலாயோ என்ற பாடலின் வீடியோ வெளியானது. மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் குரலில் ஏஐ தொழில்நுட்ப உதவியுடன் இந்த பாடலை உருவாக்கி உள்ளார் இசையமைப்பாளர் அனிருத். ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மீண்டும் திட்டவட்டம். இது குறித்து ஏற்கனவே உறுதியாக அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்ப வேண்டாம் என செய்தியாளர்களிடம் காட்டம். மேற்கு வங்கத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ஜவஹர் சிங். பெண் மருத்துவர் கொலை வழக்கில் அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் கொலையாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதிரடி முடிவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.